நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்தோடனே மிங் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ ஜியானோட அம்மா தவறினதுக்கப்புறமா அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் மதர் தான் இல்லையா, அதனால் சில சமயம் வந்து நம்ம ஹீரோவை ஹர்ட் பண்ணியிருக்காருன்னு மிங்கே ஒத்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்ணுறாங்க, எப்படியாவது பிரதர்ஸ் 2 பேரையும் ஒன்றா சேர்த்தணும், அவங்களுக்குள்ள ஒரு பாண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவை முன்னாடி பிளான் பண்ண மாதிரி ஐஸ் ஸ்கேட்டிங் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் தான் தெரியுது நம்ம தலைவருக்கு ஸ்கேட்டிங்கே தெரியாதுன்னு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீராப்பா உள்ளே இறங்கினார். ரிங்குள்ளே இறங்கி 2 செகண்டில் பத்தக்கடின்னு விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் தான் அவரை கையை பிடிச்சி தூக்கி மெதுவாக நடக்க வைக்கிறா, வாக்கர் கூட கொடுக்குறா. அப்புறம் மிங் அங்கே வரான். எப்படியாவது நம்ம அண்ணனை விட நம்ம தான் பெஸ்ட்டுன்னு காமிக்கணுங்கிறதுக்காக பயங்கரமாக ஸ்கேட் பண்ணி காமிக்கிறான். ஹீரோயினும் மிங்கும் ஒன்றா சேர்ந்து ஸ்கேட் பண்ணுறாங்க. நம்ம தலைவருக்கு அப்படியே உள்ளேருந்து புகையுது, அதை வெளியில் காமிச்சிக்கலாம்னா. அப்புறம் மிங் வந்து அண்ணனுக்கு சொல்லி தர மாதிரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வேணும்னே தள்ளி விட்டுறான். உன்னை விட நான் தான் பெஸ்ட்டுன்னு அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதமும் போடுறான். அப்போ தான் அண்ணனுக்கு தெரியுது இவன் மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறதும். ஸ்கேட்டிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப பேக்கரிக்கே வராங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஹக் பண்ணிவிட்டு, நான் ஒரு ஆல் சிட்டி கேம்பெயின் போகிறேன், ஆட்டோகிராஃப் கேம்பெயின், இது திரும்ப உன்னை மீட் பண்ண ரொம்ப நாள் ஆகும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த டைம் பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோயின் ஸ்டடீஸில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, எஸ்பெஷலி மேத்தும் சயின்ஸும். ஆனால் அப்போ மிங் சொல்கிறான், எனக்கு இது 2 சூப்பராக வரும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினோட அப்பாவுக்கும் அது சரியான யோசனையாக தெரியுது. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகிடலாம் அப்படின்னு மிங் பிளான் பண்ணுறான். ஒரு நாள் அப்படி தான் மிங் ஹீரோயினுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ கால் பண்ணுறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கிட்டேருந்து ஃபோனை பிடிங்கி, ரொம்ப முக்கியமான கிளாஸ் நடந்துட்டுருக்கு, நீ ஏன் இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லி இடையில ஃபோனை பிடிங்கி பேசி தான் வந்து ஹீரோயின் கிட்ட எவ்வளோ க்ளோஸராக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பேசவே கட் பண்ணிடவும் செய்கிறான். இந்த பக்கம் ஹீரோவுக்கு ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப பொசசிவாகவும் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் இதை ஹீரோயின் கிட்ட சொன்னால் அவள் ஏதாவது நினச்சிப்பாளுன்னு சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஆல் சிட்டி டூர் போயிட்டு இருக்கும்போது பாதியிலே முடிச்சுட்டு வேகமாக ஹீரோயினை பார்க்க வராரு. ஏன்னா அவர் வந்து ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. வரும்போது ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஒவ்வொன்றையும் காமிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பதிலுக்கு தான் ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்கிறதாவும் அதுக்கு மிங் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. வழக்கம் போல் தலைவருக்கு எரிச்சல் ஆகுது. இந்த பக்கம் மிங்கோ நம்ம எப்போ பார்த்தாலும் மிங் கிட்ட தப்பான யோசனைகளே சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது அண்ணன் ஜியானை வந்து நீ பீட் பண்ணணும், அவனோட ஃபேம் நேம் எல்லாத்தையும் டர் பண்ணி நீ அந்த இடத்துக்கு வரணும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி துர்போதனையை கொடுத்துட்டே இருக்காங்க. மிங்கும் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் தான் ஒரு நாள் டோக்கியோவில் ஆட்டோகிராஃப் கேம்பெயின் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் மிங்கும் ஒன்றா அங்கே போகிறாங்க. செம கூட்டமாக இருக்குது, க்யூ பெருசாக இருக்குது. அப்போது சரி கொஞ்சம் நேரம் போய் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறான் மிங்க. டீ குடிக்கிற மாதிரி ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் தான் ஹீரோயின் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்கேங்கிறத அண்ணனுக்கு காட்டணுன்றது தான் அவன் பிளான். அவன் போட்ட பிளானும் ஹிட் ஆகுது. அண்ணனும் வழக்கம் போல் ஜெலஸ் ஆகிறான், ரொம்ப கோபமாகவும் ஆகிறான். கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோயின் கிட்ட வந்து அவன் ஆட்டோகிராஃப் பண்ண புக்கை கையில் கொடுத்து டு மை டியரஸ்ட் லவ் அப்படின்னு எழுதி கொடுக்குறான். ஹீரோயின் செம ஹாப்பியாகிடுறாங்க. இவங்க 2 பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மிங்குக்கு வயிறு எரியுது. அவன் அப்படியே பொறாமையாக பார்த்துக்கிட்டே போயிடுறான். எல்லா ஊரும் சுற்றி வளைச்சிட்டு வந்தனால நம்ம ஹீரோ செம்ம டயர்டாக இருக்காரு. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போது ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு, நான் மடியில் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு. ஹீரோயினும் ஓகே சொல்கிறாங்க. மெல்ல அவங்களுக்குள்ள ஒரு அமைதியான அன்பு படருது அந்த இடத்துல.